ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 2-3 நாளாகவே நம்ம சேனலில் வீடியோலாம் வந்திருக்காது. உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். டெய்லியும் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இனிமேல் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இருந்தாக்க கண்டிப்பாக டெய்லியும் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். விஜய் சேதுபதி நடிப்பில் முத்து என்கிற காட்டான் இந்த படம் வந்து வர March 27 ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது மட்டும் இல்லாத 7 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். தனுஷ் நடிப்பில் உருவாக்கிட்டு இருக்க கரப்படத்துலேருந்து வந்து KS ரவிக்குமாரோட கேரக்டர் ரிவீல் போஸ்டர் ஒன்று வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து KS ரவிக்குமார் கந்தசாமி அப்படின்ற ஒரு கேரக்டரில் ப்ளே பண்ணுறாரு. இந்த போஸ்டரில் KS ரவிக்குமார் ஒரு வயதான தோட்டத்தில் மாரி இருக்காரு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். படம் வர ஏப்ரல் 30 ரிலீஸ் ஆகி இருக்குது. இந்த படத்துக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சூரி நடிப்பில் உருவாக உள்ள படம் தான் சூரியோட 7th படம். சூரி 7 ரவிக்குமார் தான் டைரக்ட் பண்ண போறாராம். இன்டர்நெட்னாலே அயலான் போன்ற படங்களை டைரக்ட் பண்ண டைரக்டர் தான் இவர். இந்த படத்தோட போஸ்டர் வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சூரி 7 அப்படின்ற மாதிரி. அந்த படத்தில் வந்து ஒரு பிளட்டோட வந்து தண்ணி கலந்துருக்கு அப்படி தான் சொல்லி ஆகணும். சாரி தப்பாக சொல்லிட்டேன். தண்ணியில் தான் பிளட்டு கலந்துருக்கு. இந்த போஸ்டர்லேயே சூரி ஒரு அருவாமனையை எடுத்து நிற்கிறாரு. சிலிண்டர் எல்லாமே வந்து அந்த போஸ்டரில் காட்சிப்படுத்திருக்காங்க. எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியல. ஒரு டிஃப்ரெண்ட்டான போஸ்டராகவே இருக்குது. நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்புகிறேன். இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக இருக்க போகுதான். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சூரி நடிப்பில் வர எல்லா படங்களுமே நல்ல ஸ்டோரி, நல்ல ஸ்க்ரீன் பிளேலாம் இருக்கிறதுனால நல்லாவே ஓடிட்டுருக்கு. சூரியோட 7th படமான இந்த படமும் எப்படி இருக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.